அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் டைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு புக் ஒர்க் பார்க்க போகிறோம் அபவுட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த புக் ஒர்க் வருது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். டூ பார்ட்டிகல்ஸ் A1 A2 டிஸ்கிரைப்ஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியை A1 A2 அண்ட் சென்டர் O வித் ஸ்பீட் V1 V2. ஸோ அப்போ இங்கே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு சர்க்கிளுக்கும் இந்த சேம் சென்டர் தான் இருக்குது. ஸோ அந்த சென்டர் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓன்ற சென்டர் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரேடியாய் A1 A2 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R1னும் அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R2 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ அதனோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடுன்னு சொல்லும்போது அது மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. ஓகே, அந்த V1 V2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிவன் திங் கொடுத்துருந்தாங்கன்னா when the relative angular velocity of one particle or about the other vanishes, அதாவது relative angular velocity of A1 A2 ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, A2 the relative angular velocity of A2 about A1 வந்து 0 இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள், இப்போது நீங்கள் தண்ணி குளத்தும் ஒரு பக்கெட் ஏதோ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு கல் தூக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கல் விடுற இடம் தான் சென்டர். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வட்டமாக உங்களுக்கு அந்த நீர் அலைகள் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அதாவது ஒரே சென்டர் பட் ரேடியஸ் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு சர்க்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ ஓன்றது வந்து அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ A1ன்றது ஒரு மூவிங் பாயிண்ட். ஓகே, A1ன்றது மூவிங் பாயிண்ட். இதனோட ரேடியஸ் R1, அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் R1 இருக்கும்போது A1ஓட அந்த லோக்கஸ் வந்து இன்னர் சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே போல் A2ன்றது அனதர் மூவிங் பாயிண்ட் வித் த சேம் சென்டர் ஓவா இருக்கும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் R2வா இருந்துச்சுன்னா இந்த A2ஓட லோக்கஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அவுட்டர் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மாதிரி ரெண்டு மூவிங் பார்ட்டிகல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே நம்ம மூவிங் பார்ட்டிகல் எடுத்துக்கும் போது இந்த OA1 இங்கே சொல்கிறோம் இல்லையா, இந்த A1 சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரேடியஸ். அப்போ அந்த ரேடியஸ் இருக்கிற இந்த பாயிண்ட் நம்ம A1 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். A1 தான் அந்த மூவிங் பாயிண்ட். OA1 வந்து உங்களுக்கு ரேடியஸை ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு R1 இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு R1, ரேடியஸ் R1. ரேடியஸ் R1 கொடுக்கல உங்களுக்கு கொஷனில், A1 கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு அந்த ரேடியஸ் A1 அப்படியே இருக்கட்டும். இந்த ரேடியஸோட இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓலேருந்து இந்த மூவிங் பாயிண்ட் A1 இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன் நம்ம பண்ணோம்னா ரேடியல் டைரக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டைரக்ஷன் நம்ம இதுன்னு வரைஞ்சிக்கிறோம். இந்த ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டரை நம்ம என்ன பண்ணுறோம்னா R1 வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் R1 வெக்டார். ஸோ அப்போ OA1 வந்து ரேடியஸ், இதனோட ரேடியஸ் வந்து ஸ்மால் A1 கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து மூவிங் பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது கிடையாது தான் பொசிஷன் வெக்டார். அந்த பொசிஷன் வெக்டரோட டேரக்ஷன் தான் நம்ம ரேடியல் டேரக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ OA1 எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கிடைக்கிற டேரக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், R1 வெக்டர் வந்து அந்த டேரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அட் த பாயிண்ட் A1ல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டான்ஜென்ட் நம்ம வரைய முடியும். ஸோ இப்போ டான்ஜென்ட் வரைகிறோம் அப்படின்னா அந்த A1 பாயிண்ட்டில் மட்டும் டச் ஆகிருக்கும். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைகிறோம் அப்படின்னா அது அந்த ரேடியஸ்க்கு எப்பவுமே பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த R1 வெக்டருக்கு பர்பண்டிகுலராக வரைகிறது தான் டான்ஜென்ட். இல்லை அந்த பாயிண்ட்டில் ஒரு டான்ஜென்ட் வரையணும்னா அந்த டான்ஜென்ட் வந்து இந்த ரேடியஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டர், அதாவது R1 வெக்டாருக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற அந்த யூனிட் வெக்டரை நம்ம என்ன பண்ணுறோம், S1 வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், அடுத்த மூவிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, A2ன்னு இருக்குது. ஸோ ஓலேருந்து A2 கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ரேடியஸ். ரேடியஸ் வந்து ஸ்மால் A2. ஓகே, அகைன் இந்த இது ஓன்றது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட், A2 வந்து மூவிங் பாயிண்ட். இதை கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பொசிஷன் வெக்டார், இந்த டைரக்ஷன் தான் ரேடியஸ் வெக்டார் சொல்கிறோம். அப்போ இந்த டைரக்ஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஓகே, இதுதான் இந்த ரேடியஸ் டைரக்ஷன், ரேடியஸ் வெக்டரோட டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டரை நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா R2 வெக்டார் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இது என்ன நம்ம எடுக்கிறோம், R2 வெக்டார். ஸோ அதே போல் A2ன்ற பாயிண்ட் தானே மூவிங் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டான்ஜென்ட் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ அந்த வெளியே இருக்க அவுட்டர் சர்க்கிளுக்கு A2ன்ற பாயிண்ட்டில் ஒரு டான்ஜென்ட் ட்ரா பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டச் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகே, ஸோ இந்த டான்ஜென்ட் என்னவா இருக்கும், இது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா இந்த A2ல நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த ரேடியஸ் வெக்டர், அதுக்கு ஆல்வேஸ் பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற அந்த யூனிட் வெக்டரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா S2 வெக்டார் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ அதே போல் உங்களுக்கு வேறு எது பெர்பண்டிகுலர்னா R1 வெக்டாரும் S1 வெக்டார் இது இருக்கு இல்லையா, இது பெர்பண்டிகுலர். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு மூவிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, A1ன்றது ஒரு மூவிங் பாயிண்ட், A2ன்றது மூவிங் பாயிண்ட். இந்த OA1 OA2க்கு இந்த இடைப்பட்ட கோணம் இருக்கு இல்லையா, இந்த மேக் பண்ணுற ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது, தீட்டா.
ஓகே, இப்போ நமக்கு அதுக்கு இடைப்பட்ட கோணங்கள்லாம் தேவைப்படுது சம் போடுறதுக்கு. நம்ம அது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்களேன், ஓ இந்த ஏ டு இந்த பாயிண்ட், அதாவது இந்த R1 வெக்டார் R2 வெக்டார் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன். இது 90 டிகிரியா, அப்போ இதுவும் 90 டிகிரி கரெக்டா. அப்போ இது 90 டிகிரி, இது தீட்டான்னு எடுக்கும்போது இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கும்போது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் 180 டிகிரியாக இருக்கும். கரெக்ட். இப்போ பாருங்க, இது 90 டிகிரி, இது தீட்டா. அப்போ இங்கே இருக்கிறது ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும். இது ஒரு 90னா அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு 90 வரும். தீட்டா வந்து நம்ம போயிடணும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னா 90 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே 3 ஆங்கிள் ஆட் பண்ணி பாருங்கள். 90 + 90 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த 90 மைனஸ் தீட்டானா இந்த அவுட்டர் ஆங்கிள், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஆங்கிள் என்னவா வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா, இந்த R1க்கும் S2க்கும் இடைப்பட்ட கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, R1 வெக்டாருக்கும் S2 வெக்டாருக்கும் இடைப்பட்ட கோணம். ஸோ இது 90 மைனஸ் தீட்டானா அகைன் ஆங்கிள் இந்த ரைட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரியாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னா 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ இப்போ இது எதுக்கு இடைப்பட்ட கோணம், இந்த R1 வெக்டாருக்கும் S2 வெக்டாருக்கும் இடைப்பட்ட கோணம். இப்போ அதே போல் இந்த S1 வெக்டாருக்கும் R2க்கும் இடைப்பட்ட கோணம் பார்க்க போகிறோம். ஓகே, இது S1 வெக்டார், இது R2. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சின்ன ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி இருக்குமா, இது தீட்டா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த ஆங்கிள் வேணும். இந்த ஆங்கிள் அது ஆப்வியஸாக இந்த ஆங்கிள் நமக்கு வந்துடும். இது ரெண்டும் சேம், ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அது சேமாக வந்துடும். ஓகே, இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி, இது தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள், 90 மைனஸ் தீட்டா. ஸோ இது 90 மைனஸ் தீட்டானா இந்த ஆங்கிளும் நமக்கு என்னென்னு வந்துடும் 90 மைனஸ் தீட்டா. ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இது எதுக்கு இடைப்பட்ட கோணம், இந்த R2 வெக்டாருக்கும் S1க்கு இடைப்பட்ட கோணம். R2 S1க்கு இடைப்பட்ட கோணம் 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான விஷயம். ஸோ இப்போ இது எல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய்க்கலாம். இந்த OA1ன்றது வந்து ரேடியஸ் A1 ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா. அப்போ இந்த OA1 வெக்டாரை நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா, OA1 வெக்டார் நம்ம எழுதும்போது அதனோட மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன். ஸோ நம்ம வெக்டார் கால்குலஸ் நம்ம படிக்கும்போது A வெக்டார் எப்படி எழுதுவோம்னா A இன்ட்டு A கேப், அதாவது A வெக்டாரோட ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார். ஸோ அதே போல் OA1 சொல்லும்போது அது ரேடியஸ் ஸ்மால் a1. ஸோ இப்போ ஸ்கேலார் வந்து A1. இந்த OA1 டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் வந்து R1 வெக்டார். ஓகே, ஸோ அதே போல் OA2 வெக்டாராக நம்ம எழுதும்போது OA2 வெக்டார் ஈக்குவல் டு இதனோட டிஸ்டன்ஸ், OA2ஓட டிஸ்டன்ஸ் சொல்லும்போது ஸ்மால் a2, அதனோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் வந்து R2 வெக்டார். வேறு R1 R2 வந்து நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, லெட் OA1 வெக்டார் OA2 வெக்டார், வேறு R1 R2 ஆர் யூனிட் வெக்டார்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த R1 வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற வெக்டாரை வந்து நம்ம S1 வெக்டார் எடுக்கிறோம். அதே போல் R2 வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற வெக்டார் S2 வெக்டார்னு எடுக்கிறோம். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். லெட் S1 S2 பி தி யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் டு R1 வெக்டார் அண்ட் R2 வெக்டார். இப்போ வெலாசிட்டி அட் A1 நம்ம என்ன எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா V வெக்டார், அந்த வெலாசிட்டி வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், டான்ஜென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷனில் எழுதும்பொழுது V T கேப் மட்டும்தான் வந்திருக்கும். இந்த T கேப் வந்து யூனிட் வெக்டார் அலாங் த டேஞ்சென்ட்டாக இருக்கும். ஓகே, அதே போல் நான் சர்க்கிள் என்ன சொன்னா, இந்த ரேடியஸ் வெக்டார் வந்து ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சென்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இன் சர்க்கிள் ரேடியஸ் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சென்ட். ஸோ டேஞ்சென்ட் அட் த பர்டிகுலர் பாயிண்ட் எடுப்போம். அந்த பாயிண்ட்டில் எடுக்கும்போது அந்த பாயிண்ட் இருக்கிற அந்த ரேடியஸ் வெக்டார் நமக்கு என்ன இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ V வெக்டார் ஈக்குவல் டு V இன்ட்டு T கேப். அப்போ Vன்றது நமக்கு என்னது, அந்த வெக்டார் அந்த வெலாசிட்டியோட ஸ்கேலார், அதாவது ஸ்பீடும் அந்த டைரக்ஷனில் இருக்கிற அந்த டேஞ்சென்ட் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பண்ணால் வெலாசிட்டி எழுதலாம். அப்போ அட் த பாயிண்ட் A1 இருக்கிற வெலாசிட்டியை வந்து நம்ம V1 வெக்டார் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ V1 வெக்டார் எப்படி எடுக்கலாம், அட் த பாயிண்ட் A1ல அதே போல் வெலாசிட்டி டைரக்ஷன் டேஞ்சென்ட் டைரக்ஷன் தான் இருக்கும். இதுதான் டேஞ்சென்ட், நமக்கு S1 வெக்டார் தான் டேஞ்சென்ட் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார். அப்போ V1 வெக்டாரை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, V1 வெக்டாரோட ஸ்பீடு கொஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் ஸ்பீடு V1 அண்ட் V2 கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடு தான் ஸ்கேலார் வெலாசிட்டி. அப்போ V1 இன்ட்டு அந்த டேஞ்சென்ட் R1 வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் டேஞ்சென்ட் S1. ஸோ அதுதான் இந்த S1 வெக்டார் தான் யூனிட் வெக்டார். அப்போ V1 வெக்டார் V1 S1 வெக்டார்னு எழுத போகிறோம். ஸோ அதே போல் V2 வெக்டார் நம்ம என்ன பண்ண போகிறோம், V2 S2 வெக்டார் எழுத போகிறோம். இங்கே S1 S2 வந்து பர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார்ஸ். இப்போ S1 வெக்டார் வந்து எதுக்கு பர்பெண்டிகுலர்னா R1 வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். S2 வெக்டார் வந்து R2 வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இது நாலுமே யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இப்போ V1 வெக்டார் V2 வெக்டார் என்ன எப்படி எழுதுதுன்னு பார்த்துட்டோம். அதே போல்
A1 OA1 வெக்டார் OA2 வெக்டார் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புக் ஒர்க்கில் ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஒன் பார்ட்டிகல் அபவுட் த அதர் வேனிஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோவில் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே கொடுக்குறேன். த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் A2 ரிலேட்டிவ் டு A1 நம்ம என்ன பார்த்தோம், modulus of A1 A2 vector cross V2 vector minus V1 vector by the A1 A2 குள்ள distance. அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது ஓன்றது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட், ரெண்டு மூவிங் பாயிண்ட் இருக்கு. A1ன்றது ஒரு மூவிங் பாயிண்ட், A2ன்றது மூவிங் பாயிண்ட். கரெக்டா? ஸோ ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லும்போது ரெண்டு மூவிங் வெக்டாரில் ரெண்டு மூவிங் பாயிண்டில் ஒன்று ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ நம்ம ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் A2 அபவுட் A1 எடுக்கும்போது இந்த A1 தான் ஃபிக்ஸட் பாயிண்ட். அப்போ இந்த A2 தான் மூவிங் பாயிண்ட், இது மூவிங் பாயிண்ட். அப்போ ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது நமக்கு அந்த பொசிஷன் வெக்டார் சொல்லும்போது ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு மூவிங் பாயிண்ட்டுக்கு உள்ள அந்த வெக்டார் தான் நமக்கு பொசிஷன் வெக்டார். அப்போ இந்த இடத்துல பொசிஷன் வெக்டார் என்ன வரும், A1 A2 வெக்டார். அப்போ ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா A1 A2 வெக்டார், இதுதான் பொசிஷன் வெக்டார் இன்ட்டு இங்கே நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லும்போது வெலாசிட்டி அட் A2 மைனஸ் வெலாசிட்டி அட் A1. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார், இது நியூமரேட்டர் டிவைடட் பை இந்த A1 A2குள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ A1 A2 ஸ்கொயர், இதுதான் இந்த ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ கொஷினில் அதே போல் இந்த புக் ஒர்க்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the relative angular velocity of A2 about A1 வந்து வேனிஷஸ் கொடுத்துருக்காங்க. இது வேனிஷஸ்ன்னா என்ன அர்த்தம், இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே ஜீரோன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் பை டினாமினேட்டருக்கு இந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு ஜீரோன்னா ஆப்வியஸாக நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, அந்த நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதும்போது நியூமரேட்டரில் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் த கிராஸ் ப்ராடக்ட் வருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோனா அந்த உள்ளே இருக்கிற கிராஸ் ப்ராடக்ட் தான் ஜீரோன்னு அர்த்தம். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் சொல்லும்போது இங்கே ஜீரோன்னு எழுதும்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஜீரோ வெக்டார் நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வருது, அந்த நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது A1 A2 வெக்டார் மாடுலஸாக எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் A1 A2 வெக்டார் கிராஸ் V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. மாடுலஸ் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டி ஜீரோ அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற வெக்டர் ப்ராடக்ட் ஜீரோன்னு அர்த்தம். வெக்டர் ப்ராடக்ட் ஜீரோன்னு சொல்லும்போது ஜீரோ வெக்டார் சொல்லணும். ஸோ A1 A2 வெக்டார் கிராஸ் V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார். இப்போ இந்த A1 A2 வெக்டார் நம்ம எப்படி எழுதுவோம், அபவுட் த ஜென்ரலாக இருக்கிற இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் O வச்சு எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா OA2 வெக்டார் மைனஸ் OA1 வெக்டார்னு எழுதுவோம். நீங்கள் இது +1 +2 படிச்சிருப்பீங்க. AB வெக்டார் நம்ம எப்படி எழுதுவோம், OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். அந்த O தான் ஃபிக்ஸட் பாயிண்ட், எப்பவுமே எடுக்கிற ஃபிக்ஸட் பாயிண்ட் அபவுட் ஆரிஜின் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அதே போல் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ கிராஸ் V2 vector minus V1 vector, V2 vector minus V1 vector equal to 0 vector. இப்போ OA2 vector எப்படி எழுதணும், இந்த இனிஷியலாக நம்ம எழுதணும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, OA2 vector வந்து அந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வெக்டார். கரெக்டாக? அப்போ OA2 வெக்டார் A2 கிராஸ் A2 இன்ட்டு R2 வெக்டார் எழுதலாம். அதே போல் OA1 வெக்டார் A1 R1 வெக்டார் எழுதலாம். ஸோ அதே போல் V1 வெக்டாரை V1 இன்ட்டு அதாவது ஸ்பீடு இன்ட்டு யூனிட் வெக்டார் அலாங் த டேஞ்சன்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் தான் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த OA2 வெக்டாருக்கு பதிலாக அந்த ரேடியஸ் A2 இன்ட்டு அந்த டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் R2 வெக்டார் மைனஸ் OA1 வெக்டாரை ரேடியஸ் இன்ட்டு அதனோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் கிராஸ் V2 வெக்டார் த வெலாசிட்டி அட் A2 சொல்லும்போது அதனோட ஸ்பீடு அதாவது ஸ்கேலார் வெலாசிட்டி, அந்த ஸ்கேலார் வெலாசிட்டி V2 இன்ட்டு அதனோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார். ஸோ அது S2 வெக்டார் மைனஸ் இந்த V1 வெக்டாரை V1 இன்ட்டு S1 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A2 வந்து ஸ்கேலார், R2 வெக்டர் வந்து யூனிட் வெக்டார், A1 ஸ்கேலார், R1 யூனிட் வெக்டார், ஸ்கேலார் யூனிட் வெக்டார், ஸ்கேலார் யூனிட் வெக்டார். ஸோ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம்னா கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் த வெக்டார்ஸ். அப்போ ஸ்கேலார்ஸை நம்ம ஆஸ் யூஷுவல் ஆர்டரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இதனிடத்தை எடுக்கும்போது A2 V2 R2 S2ன்னு வரும். கிராஸ் ப்ராடக்ட் வந்து இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ அப்போ அந்த இங்கே ஃபஸ்ட்டில் R2 வெக்டார் இருக்குன்னா நீங்கள் முதல்ல R2 வெக்டார் கிராஸ் S2 வெக்டார் எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து ஃபஸ்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம். ஸோ ப்ளஸ் A2 மைனஸ் V1னா மைனஸ் A2 V1, இது ஸ்கேலார். இந்த வெக்டாரை இந்த வெக்டாரோட பண்ணுறேன். ஸோ R2 வெக்டார் கிராஸ் S1 வெக்டார். ஓகே, ஸோ அடுத்து இந்த செகண்ட் டேர்ம் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்
மொத்தம் 4 டேர்ம் வரும். நீங்கள் இங்கே எழுத முடியாதுன்னா அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது கொஞ்சம் தள்ளி எழுதுங்க. ஓகே, ஸோ மைனஸ் a1 v2 r1 வெக்டார் கிராஸ் s2 வெக்டார். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்ன வரும் உங்களுக்கு, a1 v1 r1 வெக்டார் கிராஸ் s1 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெக்டார் ப்ராடக்ட்டுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம சொல்லும் போதே சொன்னோம், இந்த r1 வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற வெக்டார் தான் s1 வெக்டார் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ 2 வெக்டார் வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது r2 வெக்டாரும் s2 வெக்டாரும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்குது. அதே போல் r1 வெக்டாரும் s1 வெக்டாரும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இந்த பிளேனில் இருக்கிற இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எடுத்துக்கணும். இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க வெக்டார், இப்போ நான் இப்படி பென் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த 2 டைமென்ஷனில் இருக்குல்ல இந்த பிளேன், இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இதில் இருக்க யூனிட் வெக்டார் நான் என்ன நினைக்கிறேன், கே வெக்டார் எடுக்கிறேன். அப்போ இந்த கே வெக்டார் வந்து இந்த r1 வெக்டாருக்கும் பர்பண்டிகுலர், s1க்கும் பர்பண்டிகுலர், r2க்கும் பர்பண்டிகுலர், s2க்கும் பர்பண்டிகுலர், மொத்தத்துக்கும் பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ அந்த k1 வந்து பர்பண்டிகுலர் வெக்டாராக இருந்துச்சுன்னா, இஃப் k வெக்டார் இஸ் தி யூனிட் வெக்டார் perpendicular to the plane of motion அது இருக்குது அப்படின்னா, அப்போ r1 வெக்டார் கிராஸ் s1 வெக்டார் நமக்கு என்ன வரும், வழக்கமாக நம்ம a வெக்டார் கிராஸ் b வெக்டருக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம், மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் சொல்வீங்க இல்லையா, மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். இது a வெக்டார் இது b வெக்டார்னா இதுக்கு இடைப்பட்ட கோணம், இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்து தீட்டா. அப்புறம் இது இருக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க யூனிட் நார்மல் n கேப்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக அதையே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ r1 வெக்டார் கிராஸ் s1 வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் s1 வெக்டார். r1 வெக்டாருக்கும் s1 வெக்டாருக்கும் இடைப்பட்ட கோணம் பாருங்கள், r1க்கு s1க்கு இடைப்பட்ட கோணம் இது ரெண்டும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அது வந்து 90 டிகிரி, sin 90 டிகிரி இன்ட்டு யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத் r1 அண்ட் s1, அது நத்திங் பட் k வெக்டார் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக? ஸோ r1 வந்து யூனிட் வெக்டார், அப்போ அதனோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1, s1 யூனிட் வெக்டார் அதனோட மாடுலஸ் வேல்யூ 1, sin 90யோட வேல்யூ 1, ஸோ k வெக்டார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வருதுன்னா r1 வெக்டார் கிராஸ் s1 வெக்டார் வந்து k வெக்டார் வருது. சிமிலர்லி தான் r2 வெக்டார் கிராஸ் s2, ஏன்னா r2வும் s2வும் பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டார்ஸ். ஸோ இதுக்கும் என்ன வரும், நமக்கு k வெக்டார் வரும். ஸோ இப்போ r2 s2 வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம், r1 s1 வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் r1 கிராஸ் s2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So r1 vector cross s2 vector. So modulus of r1 vector into modulus of s2 vector. எதுக்கு இடைப்பட்ட கோணம், r1க்கு s2க்கு இடைப்பட்ட கோணம். இப்போ பாருங்க, இது r1 vector, இங்கே s2 vector இருக்குது பாருங்க, இதுக்கு இடைப்பட்ட கோணம் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸ்டார்டிங்கில் நான் டயக்ராம் ட்ரா பண்ணும்போதே சொன்னேன். ஸோ r1க்கு s2க்கு இடைப்பட்ட கோணம் 90 + θ. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், sin of 90 + θ into the unit vector perpendicular to the plane. கரெக்டா? இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ 1, 90 + θ. இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90 - θ, செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது 90 + θ. ஓகே, இங்கே ஆல் பாசிட்டிவ், இங்கே சைனும் அதனோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். அப்போ 90 + θ வந்து லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட், சைன் பாசிட்டிவ். 19 வரும்போது ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ சைன் ஆஃப் 90 + θனா ப்ளஸ் காஸ் θ இன்ட்டு k வெக்டார். ஸோ இதுதான் நமக்கு என்னது, r1 கிராஸ் s2 வெக்டார். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள், r2 கிராஸ் s2 வெக்டார், r2 வெக்டார் கிராஸ் s1 வெக்டார். டயக்ராம் பாருங்கள், இது r2 வெக்டார், r2, இது s1. ஸோ இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னா இந்த ஆங்கிள் வரும், இது வந்து இந்த ஆங்கிள். ஸோ 90 - θ, ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு என்ன வருதுன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் r2 வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் s1 வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் 90 - θ இன்ட்டு k வெக்டார். வழக்கம் போல சொல்கிறது, அந்த r2 வெக்டாரோட மாடுலஸ் வந்து 1, s1 வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1, சைன் ஆஃப் 90 - θ. 90 - θ லைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், அப்போ சைன் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவ். 90னா ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும், சைன் வந்து காசாக மாறும். ஸோ காஸ் θ இன்ட்டு k வெக்டார். ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்குமே, இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கிறேன்னா இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், a2 v2 r2 வெக்டார் கிராஸ் s2 வெக்டார் இஸ் நத்திங் பட் k வெக்டார். ஸோ அந்த கால்குலேஷன் ஏற்கனவே நான் போட்டது இங்கே வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இதில் தான் a2 v2
R2 வெக்டார் கிராஸ் S2 வெக்டார் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா A2 V2 R2 கிராஸ் S2க்கு வந்து K வெக்டார் வருது. கரெக்டா? ஸோ அடுத்தது பாருங்க மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் A2 V1 R2 cross S1. ஸோ R2 cross S1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos theta K வெக்டார். ஸோ அடுத்து இருக்கிறது மைனஸ் A1 V2 R1 cross R2 again இதுவும் cos theta தான். ஸோ cos theta into K வெக்டார் plus A1 V1 R1 cross S1 is nothing but K vector equal to 0 vector. ஸோ அந்த கிராஸ் ப்ராடக்ட்கான எல்லா ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்துலேயும் பாருங்கள் இது ஸ்கேலார் கே வெக்டார், ஸ்கேலார் கே வெக்டார், ஸ்கேலார் கே வெக்டார், ஸ்கேலார் கே வெக்டார். ஸோ காமனாக எல்லாத்துலேயும் கே வெக்டார் இருக்குது. நான் ஓவராலாக அந்த கே வெக்டார் நான் வெளியே எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்மில் காஸ் தீட்டா இல்லாமல் இருக்குது, அது ஒன்றா நான் கிளப் பண்ணி எழுதுகிறேன். ஸோ A2 V2 ப்ளஸ் A1 V1 ரிமைனிங் ரெண்டுத்தில் பாருங்கள் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டா வெளியே எடுக்கிறதுல மைனஸும் சேர்த்து வெளியே எடுக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் A2 V1 ப்ளஸ் A1 V2 cos theta. So, இது மொத்தமா scalar term into k vector equal to 0 vector. What is k vector? Is a unit normal vector. So, அப்ப k vector வந்து cannot be a 0 vector. ஏன்னா unit vector சொல்லும்போது அதோட modulus value வந்து 1. அது 0வா இருக்க முடியாது. அப்போ ஒரு scalar quantity into vector equal to 0 vectorா வருது அப்படின்னா அந்த vector not equal to 0னா அந்த scalar தான் 0வா இருக்க முடியும். அப்போ scalar 0வா இருக்குது அப்படின்னா அது வெறுமனே 0ன்னு எழுதணும், 0 vectorன்னு எழுதக்கூடாது. So, this implies A2 V2 plus A1 V1 minus A2 V1 plus A1 V2 cos theta equal to 0. Okay, so இந்த மைனஸ் டேர்மை நான் மொத்தமாக சேர்த்து ரைட்டு கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ என்ன வரும்னு பாருங்கள், எனக்கு A2 V2 plus A1 V1 equal to இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், மொத்தமாக சேர்த்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ A2 V1 plus A1 V2 into cos theta. நம்மளோட எய்ம் cos theta கண்டுபிடிக்குது தான். அப்போ cos theta equal to this divided by this நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ cos theta equal to A1 V1 plus A2 V2 by A1 V2 plus A1 V1. ஸோ வாட் இஸ் theta? நம்ம வரது டயக்ராமில் பாருங்கள், theta is nothing but the angle between இந்த R1 வெக்டாருக்கும் R2 வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணம். அப்போ நம்ம சொல்லும்போது ஆங்கிள் பிட்வீன் A1 O A2ன்னு சொல்லலாமா? ஸோ தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் A1 O A2 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு A1 V1 ப்ளஸ் A2 V2 பை A1 V2 plus A2 V1. Hence proved. Okay. So, இந்த book work based பண்ண problem வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.